வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஆட்சி பீடத்தில் விஜய் அமர்வது உறுதிதான், செங்கோட்டையின் அதிரடி அறிவிப்பு, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது 2026 தேர்தலில் தமிழக மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புவதாகவும் ஆட்சி பீடத்தில் விஜய் அமர்வது உறுதி எனவும் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதாவது ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தபோது அவரிடம் அதிமுகவில் அதிருப்தியில் உள்ள மேலும் சிலர் தாவேகாவில் இணைய உள்ளதாக பரவும் செய்திகள் குறித்து கேள்விகளும் பார்த்திங்கன்னா செங்கோட்டையனிடம் எழுப்பப்பட்டது. அதற்கு விரைவில் அதற்கான விடை கிடைக்கும் என சூசகமாக பதிலும் அளித்து சென்றிருக்கிறார் செங்கோட்டையன் அவர்கள். இதன் மூலமாக நிறைய விதமான மாஞ்சிக்கள் தற்பொழுது தாவேகாவில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. இது ஒரு ஹிண்டாகவும் அவர் கொடுத்திருக்காரு. இப்பொழுது ஜெயக்குமார் இணைய போகின்ற பேச்சுக்களும் எழுந்திருக்கிறது. மேலும் ஓபிஎஸ் மற்ற பார்த்திங்கன்னா ஒரு சில புள்ளிகள் எல்லாருமே தாவேகாவில் இணையக்கூடிய ஒரு சூழலும் உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா ஆதரவும் செங்கோட்டையின் தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய ஆதரவாளர்களும் சரி. மேலும் 1972 செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இணைந்தபோது விஜய் பிறக்கவே இல்லை. ஆம், விஜய் பிறந்தது 1974 தான். 1977 முதல் முறையாக எம்எல்ஏ ஆனபோது விஜய்க்கு வயது 3. 1988 ஜெயலலிதா ஜானகி அணிகள் என அதிமுக பிரிந்து விஜய் குழந்தை நட்சத்திரமாக இருந்தார். 1991-96 காலகட்டத்தில் முதல் முறையாக அமைச்சரான போதுதான் விஜய் ஹீரோவாக நாளைய தீர்ப்பு 1992 என்ட்ரி கொடுத்தார் என்பதும் ஒரு பக்கம் தாவேகாவிலும் செங்கோட்டையன் தரப்பிலும் பேசப்படுகிறது. இதனால் அவருக்கும் இவருக்கும் இணையாக இருந்து கொண்டிருக்கின்ற சூழல் அடிப்படையில் இவரை உறுதியாக நாங்கள் ஆட்சியில் அமர வைப்போம் என்பதனை செங்கோட்டையன் அவர்கள் உறுதிப்பட தெரிவித்து கொண்டிருக்கிறார். இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் புதியதாக தாவேகா கட்சி அலுவலகத்தை திறந்துள்ளார். இதற்காக வைக்கப்பட்ட பேனரில் எம்ஜிஆர் ஜே புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன. நேற்று தனிப்பட்ட முறையில் ஜேவின் போட்டோவை வைத்திருப்பதில் தவறில்லை என செங்கோட்டையன் அவர்கள் அவர்கள் கூறியிருந்தார். ஆனால் கட்சி மாறிய உடனே எம்ஜிஆர் ஜெயலலிதாவை மறந்துவிட்டார் என யாரும் கூறக்கூடாது என்பதற்காகவே செங்கோட்டையன் இப்படி செய்வதாக விமர்சனங்களும் ஒரு பக்கம் எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் நாம் பொருட்படுத்த கொள்ளவில்லை. இப்பொழுது எங்களுடைய ஒரு செயல்பாடு, அரசியல் பணிகள் அனைத்துமே விஜய் அவர்களை ஆட்சியில் அமர வைப்பது மட்டும்தான் என்ற ஒரு நோக்கில் தங்களுடைய ஆதரவாளர்களுடன் தீவிரமான களப்பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இந்த ஒரு செய்திகளை கேட்ட தற்பொழுது அரசியலில் நிற்கக்கூடிய அனைத்து விதமான கட்சிகளுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம். பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.